எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விருந்து வைக்கப்படுகிறது. இதில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைகிறார். சுபாஷ், விவரங்கள். சட்டப்பேரவை கூட்டத்திற்கு இன்று செங்கோட்டையன் அவர்கள் வரவில்லை. அதே நேரத்தில் இன்று இந்த விருந்தில் அவர் கலந்து கொள்வாரா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்கு பின்னர் அவர் வருவாரா இல்லையா என்பது நமக்கு தெரிந்துவிடும். தற்போது வரை கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அதில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மேயர் உட்பட பலர் கலந்து கொண்டிருக்கிறாங்க. தற்போது கூட பார்க்கலாம், நம்மளுக்கு அவ்வளவு பேர் வந்துகிட்டே இருக்காங்க வரிசையா ஒன்றன் பின் ஒன்றாக. சட்டமன்ற கூட்டத்தொடர் சென்று கொண்டிருக்கும் பொழுது முன்னாள் அமைச்சர்கள், அதே போல தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள், தொடர்ச்சியாக சபாநாயகர் அவர்கள் ஆகியோரெல்லாம் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். பார்க்கக்கூடிய காட்சி முன்னாள் அமைச்சர் எஸ்.கே. சுப்பையா, அதே போல முன்னாள் துணை சபாநாயகர், முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதே போல மேலும் பலர் வர இருப்பதாக தகவல் இருக்கிறது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இன்றைய தினத்தில் மிக முக்கியமான ஒரு விருந்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தருகிறார். ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலுக்காக பாரதிய ஜனதாவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவும் இணைந்திருக்கிறது. இந்த தேர்தலில் கட்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவை கட்சியின் தொண்டர்களுக்கு சொல்ல வேண்டும். இன்று இந்த விருந்து மட்டும் முடிந்துவிடப் போகிறதில்லை. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நிகழ்வுகள், அடுத்தடுத்த கூட்டங்கள் நடைபெறப் போகிறது. நாளைய தினம் பூத் கமிட்டி மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனையும், நாளை மறுநாள் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கும் இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு செங்கோட்டையன் இந்த விருந்தில் கலந்து கொள்வாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கான விடை இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிந்துவிடும். நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களுக்கு.